உழவர்கள் என்னைக்கு மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுறோன்னா அதுதான் உண்மையான பொங்கல். ஒரு நாற்காலி செஞ்சு விற்கிறீங்க, அந்த இடத்துக்கான வாடகை போடுறீங்க, கூட வேலை செய்யற ஆளை போடுறீங்க, மரம் வாங்குற காசை போடுறீங்க, கூலியை போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. ஒரு விவசாயி என்பவன் பார்த்துக்கிட்டான், அவன் வீட்டுல 4 பேர் இருந்து வேலை செய்வான், 2 ஜோடி வண்டி மாடு இதெல்லாம் இருக்கும். அந்த பயிர் 6 மாசம் பயிர்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாசத்துக்கான நீங்க கூலி போட்டு பாருங்க எவ்வளவு ஆகுன்ற பாருங்க. தினமும் அவன் உழைச்சிட்டு இருக்கான். அப்புறம் நிலம் காத்து இருக்கு ஒரு கட்டம் வரைக்கும். பிறகு அது அறுவடை ஆகி கொண்டு போய் விற்க போனா அந்த கூலிக்கான காசு கூட வராது. அவனுக்கு என்ன கிடைக்கணும்? ஆரம்பத்திலிருந்து நிலத்தை உழுதலிருந்து அறுவடை கொண்டு போய் போட்டு வந்த அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு பணம் இதுல இருக்கணும். இதுல கால்வாசி கூட இருக்கிறது இல்ல. அவன் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன் சஃபர் ஆகணும்னு நான் கேட்கிறேன். அவன் ஏமாளியா இருக்கான், அதனாலதான் நம்ம அவனை ஏமாத்தி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவன் முடிச்சுக்கிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல, அவர் ஏமாளியாகவே ஒரு விவசாயி இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த சமூகம் காரணம், நீங்க காரணம். ஏன் ஜல்லிக்கட்டு தான் போராடிங்க? விவசாயிகளுக்கு நியாயமான விலை கூடியா? விவசாய சங்கம் போராடும், அவன் செத்து போயிடுவான். அடுத்த தலைமுறைக்கு போராட அங்க ஆளு இல்ல. அவனே காவிரிக்கு போராடுவான், விலைக்கு போராடுவான், எல்லாத்துக்கும் போராடுவான். அப்ப நீங்களா என்ன வேடிக்கை பாப்பீங்களா?